குருவுடைய பார்வை. இந்த குரு பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை மாற்றுவதற்கு ஒரு வல்லமை படைத்தவர் இந்த குரு பகவான். அப்ப எதிரிகளுடைய தொல்லை, அந்த தொல்லைகள் விலகும். அப்ப வேலையில பிரச்சனை வராது, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரு பார்க்கும்போது என்னன்னா, யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யார் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறும். தொழில நிறைய மாற்றங்கள், வாய்ப்புகள், புதிய முன்னேற்றங்கள், புதிய பண வரவுகள் எல்லாமே அமைவதற்கான ஒரு வாய்ப்புண்டு. இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புத்தாண்டு வந்ததுன்னே எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமா, நல்லது நடக்குமா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா சில பேர் கஷ்டப்பட்டு ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி பலன்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில் இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஏன்னா சுப கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த குரு உச்சம் பெறும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் எல்லாருக்கும் நடந்தே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை தவிர பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகள், அதாவது பார்த்திங்கன்னா ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள், ஏன்னா எல்லாருக்கும் நல்ல மாற்றம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான். அப்போ எந்தெந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஜோதிடராக இருந்து பார்க்கும்போது என்ன, கெட்டவைகள் நடக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் அதிகமான வெற்றி பெற முடியும். அப்போ என்னென்ன விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள். வாழ்க்கையில் ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அதுவும் கடந்த காலம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களும் இருந்து கூட என்னால் ஒழுங்காக வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. சில பேருக்கு வேலையில் பிரச்சனை, அதே மாதிரி வேலையில் நிறைய தகராறுகள், சண்டை சச்சரவுகள், நெருக்கடிகள், அதனால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, அதனால் ஒரு சண்டை, அதனால் ஒரு பிரச்சனை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அதே போல் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்ருக்கேன், நான் என்ன பண்ணாலும் லாபம் வரமாட்டேங்குது, ஏதாவது ஒரு இடத்துல கடைசியில் நஷ்டத்தில் போய் மாட்டிக்கிறேன், 2 ரூபா காசு வரா மாதிரி இருக்குது, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் பணம் லாக் ஆகிடுது, பணம் வரமாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாவே என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலை நடத்த முடியுமான்னு தெரியல, அவ்வளோ கடன் வாங்கிட்டேன் சார், என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன், ஒரு இடம் விற்கணும்னு நினச்சிட்ருக்கேன், இடம் விற்க முடியல, வீடு விற்கணும்னு நினச்சிட்ருக்கேன், வீடு விற்க முடியல, அதையாவது விற்று ஏதாவது கடனை அடைச்சலான்னு பார்த்தா அதையும் பண்ண முடியாமல் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன், நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு உதவிகள் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, கூட பிறந்தவங்களே உதவிகள் பண்ண மாட்றாங்க, அப்பா அம்மா எல்லாரும் இருந்தும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாத ஒரு ஆள் மாதிரி இப்போ நீ வாழ்க்கையை ஒரு அனாதையாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு. அந்த நிலைகள் மாறுவதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையப்போகுது. காரணம் கேட்டிங்கன்னா,
நிறைய சண்டை பிரச்சனை, வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள்லாம் அனுபவிச்சு போதும் போதும்டா அப்பா, இதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழவே கூடாது, மனுஷ ஜென்மமாகவே பிறக்கிறதே கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனைனா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை, மாமனார் மாமியாரால் தொல்லை, உடல் ரீதியான பாதிப்பு, கூட பிறந்தவங்களால் ஒரு நன்மை இல்லை, அம்மா அப்பாவே சில நேரம் எதிரியாகக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருந்தும் உடல் ரீதியான பாதிப்பு இருந்தும் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கலாம்னு பார்க்குறேன் சார், ஆனால் என்னால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், டெய்லி காலையில் எந்திரிச்சு தூங்குறதுக்குள்ள பலவிதமான இன்னல்களை சந்திக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய விருச்சகராசி என்பர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நிலை மாறக்கூடிய காலம் வந்துருச்சு, கவலைப்படாதீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை, இந்த குரு பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை மாற்றுவதற்கு ஒரு வல்லமை படைத்தவர் இந்த குரு பகவான். அப்ப கெட்ட விஷயங்கள் எது? அப்ப எதிரிகளுடைய தொல்லை, அந்த தொல்லைகள் விலகும். அப்போ வேலையில் பிரச்சனை வராது, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய முயற்சிகள் வெற்றியாகும். அப்போ உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும், அதன் மூலமாக உங்களுடைய வருமானம் பெருகும். அதே போல தொழிலில் நிறைய மாற்றங்கள், வாய்ப்புகள், புதிய முன்னேற்றங்கள், புதிய பண வரவுகள், புதுவிதமான லாபங்கள், புதிய தொழில்கள் எல்லாமே அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த இடத்துல நஷ்டமாகுது, எந்த இடத்துல பிரச்சனை, எந்த இடத்துல தகராறு வருது அப்படின்னு பார்த்து சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு போகுது. இதை செய்யும் போது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் பிரச்சனை குறைஞ்சிரும், லாபம் அதிகமாகிடும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த குரு பார்க்கும்போது என்னன்னா, யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யார் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களே உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறும். அந்த நிலையில இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், உங்களால அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அப்ப சந்தோஷமான குடும்பம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்ப திருமணத்துல ஏதாவது பிரிஞ்சு வாழ்றவங்களை சேர்ந்து வாழ்வீங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அதனால அந்த உறவுகளால் ஏற்பட்ட அவமானங்கள்லேருந்து வெளில வருவீங்க. குழந்தைகளால் ஏற்பட்ட கஷ்ட துன்பங்கள்லேருந்து ஒரு நிவர்த்தி, குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகலை அப்படின்ற சொல்லக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகியே தீரும். நிறைய பேருக்கு காதலில் தோல்வி, காதலிக்கிறேன்னு வீட்டில் சொன்னதுனால நிறைய கஷ்டங்கள், அவமானம், அடக்குமுறை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலை மாறி நீங்கள் ஆசைப்பட்ட வரனையோ, நீங்கள் ஆசைப்பட்ட ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு. அதுமாதிரி திருமணத்தில் ஏற்பட்ட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் நிவர்த்தி, இடம் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமான, வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, பூர்வீக சொத்துல வழக்கு, அண்ணன் தம்பி தகராறு, பங்காளி சண்டை, ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு நிம்மதி. முதல்ல என்னென்னா, வாழ்க்கையில் நிம்மதி வேணும் சார், நிம்மதி இருந்தால் போகும் சார், எல்லாமே செஞ்சிடலாம் சார் அப்படின்னு புலம்பக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மென்மேலும் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும், எல்லா விதமான சந்தோஷங்களையும், எல்லா விதமான துறைகளில் வெற்றி வாய்ப்புகளையும், வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாய்ப்புகளையும், சந்தோஷங்களையும், பேர் புகழ் எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதேமாதிரி என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே நடக்குதான்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கணும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு
கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், தெய்வத்தை எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.